2006 உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையான தி குளோபல் பேர்டன் ஆஃப் டிசீஸ் டியூ டு அல்ட்ராவயலட் ரேடியேஷன் படி அதிகப்படியான அல்ட்ராவயலட் ரேடியேஷன் வெளிப்பாடு டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ் எனும் டேலிகள் மொத்த உலகளாவிய நோய் சுமையில் 0.1% மட்டுமே ஆகும். இதற்கு நேர்மாறாக அதே WHO அறிக்கை உலகளவில் 3.3 பில்லியன் டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ்கள் என்ற குறிப்பிடத்தக்க பெரிய வருடாந்திர நோய் சுமை மிக குறைந்த அளவிலான UVR வெளிப்பாட்டின் விளைவாக ஏற்படக்கூடும் என்று குறிப்பிட்டது. டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ் எனும் டேலிகள் நோயால் ஏற்படும் அகால மரணம் அல்லது இயலாமையால் ஒரு நபரின் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான எதிர்பார்ப்பு எவ்வளவு குறைக்கப்படுகிறது என்பதை அளவிடுகின்றன. சூரிய ஒளியின் சிறந்த நன்மை உடலின் வைட்டமின் டி விநியோகத்தை அதிகரிக்கும் திறனாகும். உடலில் உள்ள ஒவ்வொரு திசுக்களையும் நிர்வகிக்கும் குறைந்தது 1000 வெவ்வேறு மரபணுக்கள் வைட்டமின் D3 செயலில் உள்ள வடிவமான 1,25 டைஹைட்ராக்சி வைட்டமின் D3 கட்டுப்படுத்தப்படுவதாக இப்போது கருதப்படுகிறது. இதில் கால்சியம் வளர்சிதை மாற்றம் மற்றும் நரம்பு தசை மற்றும் நோய் எதிர்ப்பு அமைப்பு செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள பல மரபணுக்கள் அடங்கும். காலையில் மக்கள் சூரிய ஒளியிலோ அல்லது மிகவும் பிரகாசமான செயற்கை ஒளியிலோ வெளிப்படும் போது அவர்களின் இரவு நேர மெலட்டோனின் உற்பத்தி விரைவில் நிகழ்கிறது. மேலும் அவர்கள் இரவில் எளிதாக தூக்கத்திற்குள் நுழைகிறார்கள். சான் பிரான்சிஸ்கோவை தளமாக கொண்டு ஒரு ஆராய்ச்சி மற்றும் கல்வி அமைப்பான சூரிய ஒளி ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார ஆராய்ச்சி மையத்தை இயக்கும் வில்லியம் கிராண்ட் சூரிய ஒளி மற்றும் அதிக 25 ஹைட்ராக்சி டி அளவுகள் முடக்குவாதம், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்துமா மற்றும் தொற்று நோய்கள் போன்ற பிற நோய்களுக்கு எதிராக பாதுகாப்பை வழங்கக்கூடும் என்று சந்தேகிக்கிறார். வைட்டமின் டி பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றுகள் இரண்டையும் திறம்பட எதிர்த்து போராடும் பாலிபெப்டைடான கெத்தலிடிசினை தூண்டுகிறது என்று கிராண்ட் கூறுகிறார். இந்த வழிமுறை இன்ஃப்ளூயன்சா, மூச்சுக்குழல் அழற்சி மற்றும் இரைப்பை குடல் அழற்சி போன்ற வைரஸ் தொற்றுகள் மற்றும் காச நோய் மற்றும் செப்டிசீமியா போன்ற பாக்டீரியா தொற்றுகளின் பருவகாலத்தை விளக்குகிறது. உதாரணமாக 25 ஹைட்ராக்சி டி அளவுகள் குறைவாக இருக்கும் குளிர்காலத்தில் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மிகவும் கடுமையானது. மேலும் உயர் அட்ச ரேகைகளிலும் இது அதிகமாக உள்ளது. கூடுதலாக 25 ஹைட்ராக்சி டி அளவுகள் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நோயாளிகளின் மருத்துவ நிலையுடன் நேர்மாறாக தொடர்புடையவை. மேலும் வைட்டமின் டி அதிகமாக உட்கொள்வது குறைந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அபாயத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது ஜனவரி 2004 கீல்வாதம் மற்றும் வாத நோய் இதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்டா மெடிக்கா இந்தோனேஷியானாவின் டிசம்பர் 2007 இதழில் வெளியான ஒரு கட்டுரை உட்பட சில அறிக்கைகள் போதுமான 1,25 டைஹைட்ராக்சி டி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கொலாஜன் தூண்டப்பட்ட மூட்டுவலி, லைம் மூட்டுவலி, ஆட்டோ இம்யூன் என்செஃபலோமைலைட்டிஸ், தைராய்டைட்டிஸ், அழற்சி குடல் நோய் மற்றும் சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமெட்டோசிஸ் ஆகியவற்றில் நோய் தூண்டுதலை தடுக்கிறது என்பதை குறிக்கிறது. இந்தியாவில் வைட்டமின் டி குறைபாட்டின் பாதிப்பு 40% முதல் 99% வரை இருந்தது. பெரும்பாலான ஆய்வுகள் 80 to 90% வரை இருப்பதாக கூறுகின்றன. இது அனைத்து வயதினரிடமும் அதிக ஆபத்துள்ள குழுக்களிடமும் ஒரே மாதிரியாக இருந்தது. வைட்டமின் டி உற்பத்திக்கு சூரிய ஒளி மிக முக்கியம். அதேபோன்று என்டார்ஃபின்ஸ், டோபமின், செரட்டோனின், மெலட்டோனின், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஏடிபி ப்ரொடக்ஷன், நைட்ரிக் ஆக்சைடு, ஹார்மோன்ஸ், சிட்ருயின்ஸ், ஆட்டோஃபேஜி, அப்போப்டோசிஸ் மற்றும் NAD+ போன்றவற்றிற்கும் சூரிய ஒளி மிக அவசியம். சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கும்
நியர் இன்ஃப்ராரெட் லைட் மைட்டோகாண்ட்ரியாவில் ஏற்படும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை தடுத்து மைட்டோகாண்ட்ரியாவின் செயல்திறனை மேம்படுத்துகிறது. உடலில் உள்ள அனைத்து பாகங்களிலும் எக்ஸ்க்ளூஷன் ஜோன் வாட்டர் உருவாகி விரிவடைந்து உடல் நலனை காக்க சூரிய ஒளியில் உள்ள நியர் இன்ஃப்ராரெட் லைட் அவசியம். சூரிய ஒளி ரெடியூசஸ் ரிஸ்க் ஆஃப் டைப் 2 டயபெட்டிஸ், prevents vitamin D deficiency, boosts immunity, reduces cancer risk, lowers blood pressure, helps in weight loss, improves mood, improves sleep, improves Alzheimer's symptoms, heals skin disorders, better bone health, can cure depression, improves eye health, improves brain function, prevents or protects from seasonal affective disorder என நீளும் பட்டியலை சான்றாக கொண்டு சூரிய ஒளியின் அவசியத்தை உணர வேண்டியது காலத்தின் கட்டாயம்.